தினம் அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனால் அந்த கல்யாண மண்டபத்தில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச விஷயத்தை தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து என்ன இவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கீங்க, எங்கள் சைட்லேருந்து எல்லாம் வருவாங்க, இதெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க, உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொன்னோம், அதுக்குன்னு இப்படியா பண்ணுவீங்க, ஏதாவது கடனோட வாங்கியாவது ஒழுங்காக வந்து பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கேட்பாங்க. உடனே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்க்க வரும்போது பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும், நீ எது வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ என்னென்னா இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, எதை நம்புறதுனே தெரியலையே, என்ன இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டை பற்றி பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் என்ன ஆக போகுது, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இல்லை சௌந்தர்யாவுக்கு ஏற்கனவே பார்த்து வச்ச மாப்பிள்ளை வந்து சௌந்தர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சௌந்தர்யாவோட கல்யாணம் என்ன ஆக போகுது, சௌந்தர்யா யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.